இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி, தாழக்குடி, செண்பகராமன் புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் விவசாயம் நடக்கிறது. அங்கு அறுவடை காலத்தில் உலர்களம் இல்லாமல் விவசாயிகள் வேதனை அடைந்து வருகின்றனர். நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு செல்லும் நெல்மணிகளை ஈரப்பதம் அதிகம் உள்ளது, உலர வைத்து கொண்டு வரும்படி அதிகாரிகள் வற்புறுத்துகின்றனர். உலர வைக்க இடமில்லாமல் விவசாயிகள் தாழக்குடி, செண்பகராமன் புதூர் பகுதிகளில் சாலையோரங்களில் நெல்மணிகளை குவித்து வைத்துள்ளனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என நாம் தமிழர் கட்சியினர் வலியுறுத்தினர். விவசாயிகளுக்கு போதுமான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தர வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். 10 நெல் கொள்முதல் நிலையங்கள் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்குது. அதுல ஒன் ஆஃப் த நேரடி டிபிசிஸ்னு சொல்லக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தான் இங்க இருக்கக்கூடிய செண்பகராமன் புதூர்ல இருக்கக்கூடியது. பல ஆண்டுகளாகவே நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, விவசாய நிலங்கள் குறுகிக்கிட்டே வருது. கிட்டத்தட்ட 12,000 ஹெக்டேர் விவசாய நிலம் இருந்தது, இன்னைக்கு 6,000 ஹெக்டேர் தான் இருக்குது. யாராவது இதை பத்தி யோசிச்சோமா? ஏன் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறாங்க அப்படின்னு? அது வலுக்கட்டாயமாக ஒரு பிளான் பண்ணி இந்த அரசுகள் சதித்திட்டம் போட்டு பண்ணுது அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்குள்ள இந்த போராட்டத்தின் ஒரு சாராம்சமா இருக்குது. ஒரு விவசாயிக்கு அடிப்படையா கிடைக்க வேண்டியது என்னது? அவன் விளைவிக்கிற நெல்லை அந்த தரமான இடத்துல அவனால அரசு கொள்முதல் செய்து அவங்களுக்கு ஆதார விலையை இந்த அரசு கொடுத்துருக்கணும். அப்படின்னா அடுத்த கட்டமா அவன் விவசாயத்துக்குள்ள போயிடுவான். ஆனா குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய மாவட்டம், இவ்வளவு விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய மாவட்டத்துல வெறும் 10 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தான் இருக்குது. இது திருநெல்வேலி மாவட்டத்துல 70க்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்குது. அப்ப ஏன் இந்த ஆட்சியாளர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை வஞ்சிக்கிறாங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தின் விவசாயிகளை வஞ்சிக்கிறாங்க. இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, கட்டமைப்பு ரீதியாகவே எந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலையும் ஒரு நெல் உலர்த்தும் கருவி இல்லை. கட்டமைப்பு, இந்த அரசு துறை நிர்வாகிகள் இப்போ டாஸ்மாக் இருக்கு எதிர்த்தாப்புல, டாஸ்மாக்ல கொடுக்கக்கூடிய எல்லா அந்த மதுபானத்துக்கான எல்லா சரக்கையும் உள்ள பேக்கிங் பண்றது அங்க இருக்கிற ஊழியர்கள், அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் தான் பண்றாங்க. இங்க என்ன நடக்குது தெரியுமா? அந்த நெல்லை கொண்டு போய் நேரடி கொள்முதல் நிலையத்துல விவசாயி தட்டணும், அதுக்கப்புறம் அவரே உள்ள காயவும் போடணும், அதுக்கப்புறம் இவங்க அளந்து அதை பேக்கிங் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு அதுக்கான ஆள்களும் இல்லையா? அப்ப எத்தனையோ பேர் அரசு வேலை வேணும்னு விண்ணப்பிச்சுட்டு இருக்காங்க, நீங்க அதையும் வஞ்சிக்கிறீங்க. அப்போ எங்க விவசாயிகள் விவசாய நெல்லையும் கொண்டு உங்களுக்கு உள்ளேயும் நாங்க காய வச்சு மூட்டை கட்டுறதுக்கும் நாங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நீங்க எதுக்கு சம்பளம் வாங்குறீங்க? அப்படி ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு, நம்மளுடைய நீர்ப்பாசனங்கள் கரெக்டா February 28 நீங்க மூடிட்டீங்க சேனலை. இன்னும் அவனுக்கு ஒரு 10 நாள் தண்ணி வந்தாதான் பயிர்கள் கரெக்டா விளைஞ்சு முடியும். ஆனா நீங்க 28 க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஆனா இது ஜூன் 1 திறக்கணுங்கிற அந்த கால்வாய் நீங்க ஜூன் 11, 15 தான் நம்ம விவசாயிகளுக்கு தண்ணியே வருது. அப்போ எங்களை தொடர்ந்து நீங்க இந்த அரசுகள் வஞ்சிக்குது. அதுதான் நம்ம இந்த கேள்வியா கேட்கிறோம். அப்போ விவசாயிகள் முழுசாக விவசாயத்திலிருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த அரசும் இங்க இருக்கிற எம்எல்ஏக்களின் சதி திட்டமா?